என்னங்க ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாடியில் ரூஃப் டாப் கார்டனில் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம சென்னையில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய மொட்டை மாடியில் தான் இருக்கிறேன். இவ்வளவு அம்யூனிட்டிஸும் அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. ஜக்குசி, நான் வீடியோ எடுக்கிற மோடில் இருக்கிறேன், அதனால் என்னால் இப்போ குளிக்கலாம் முடியல. பட் ஆனால் இங்கே பிளாட் வாங்குறாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க அழகாக அவங்க குழந்தைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிறது மெயின் டோரு. இந்த மெயின் டோரில் ஒரு சூப்பரான செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ டோர்ஸோட இந்த லாபிக்கு ஒரு லாக் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ லாக் சிஸ்டம் சொல்லுவாங்க. 2 விதமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பாஸ்வேர்டு, இருங்க ஓப்பன் பண்ணிடுறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் இது பண்ணிக்கலாங்க. வாங்க உள்ள. ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீ அப்பார்ட்மெண்ட் தானே வீடியோ எடுத்து தான் கூப்பிட்டு வந்துருக்கிற, இல்லை தான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறியா? இன்னொரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கெல்லாம் எல்லாமே கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை, ஃபுல்லாகவே கிரானைட் தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு காமன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எல்லாமே மார்பிள்ஸு அண்ட் கைப்பிடிகள் எல்லாமே எஸ்எஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிவிங் கம் டைனிங் ஏரியாவில் இருக்கிறோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. அண்ட் இங்கே வாங்க நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது இல்லைங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம டிஎல்எஃப் ஐடி ஹப்பு, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா? அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு. இந்த ஒயிட் கலர் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டலு. அதுக்கு பக்கத்து பில்டிங் பார்த்தீங்கன்னா ஹைலேயின் ஹோட்டலு. எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் ஜெய். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மார்னிங் டைமில் எடுக்கல, ஒரு ஈவினிங் டைமில் ஏதாவது வீடியோ எடுத்து காட்டுங்க, ஏன்னா நாங்கள் நிறைய டைம் ஈவினிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு லேட் ஈவினிங்கில் ஒரு ப்ளசன்ட் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஜேடி ஹோம்ஸோட லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம். சென்னை திருவான்மையூரில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்டில் 2+3 இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 வீடுகள். அதில் கிட்டத்தட்ட 7 வீடுகள் முடிஞ்சிருச்சு. 2 வீடுகள் தான் அவைலபிளாக இருக்குது. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குது. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சூப்பரான ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சார் அப்பார்ட்மெண்ட்டோடனே நம்ம சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்குற முக்கியமான கொஸ்டின், இதில் சார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க? ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே அழகாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ஃபைல் ஃபவுண்டேஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நோட்டபுளான விஷயம் இது. இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறோம். என்ன ஸ்பெக் இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைல், உங்களுக்கு பார்க்கிங் டீல் ஃபுல்லாகவே ஆன்டி ஸ்கிட் டைல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே, சைடு ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு, அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குது. எல்லா வீட்டுக்குமே கவர்டு கார் பார்க்கிங் இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாக பைக் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ண வேண்டிய விஷயமா நம்ம பார்க்கணும். ஃபுல்லாகவே உங்களுக்கு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு செக்யூரிட்டி ரூம் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் டாய்லெட் ஒன்றும் ப்ராப்பராக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அழகாக பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே 2 கேஸ் இருக்கிற மாதிரி கேஸ் பைப் லைன் பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்குறாங்க. இதையும் இன்றைய தேதிக்கு நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயமாக தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வாட்டர் கனெக்ஷன். இங்கே போர்வெல்லும் இருக்குது, சம்பும் இருக்குது, மெட்ரோ கனெக்ஷனும் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சம்ப் கிட்டத்தட்ட 12,000 லிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே வாட்டர் டேங்க் 10,000 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இன்றைய தேதிக்கு நாம் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? பவர் பேக்கப்பு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 100% அழகாக பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஜென்செட் கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சோலாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் பவர் பேக்கப்பும் அதுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்பவே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணுறாதீங்க, அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். சிட்டிக்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வரது போகிறது ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் இங்கே இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது. 2 சைடில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் வெளியே போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம். அழகாக பார்த்தீங்கன்னா வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம், வைப் பண்ணலாம். இன்னொரு சைடில் OMRல நிறைய ஹை டைப்ஸ் இருக்குது. உங்கள் வேலைக்கு நீங்கள் போயிடலாங்க. இதுவே நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா? நிறைய சூப்பரான விஷயம் இருக்குல்ல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது மெயின் டோரு. இந்த மெயின் டோரில் ஒரு சூப்பரான செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ டோர்ஸோட இந்த லாபிக்கு ஒரு லாக் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யாழை லாக்னு சொல்லுவாங்க. முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உள்ளே இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா F1 இருக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அவங்களுக்கு ரிங் போகும். அழகாக நம்மளோட ஃபேஸ் அவங்க டேரெக்டாக பார்த்துடலாம். யார் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசிட்டு
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்து பாஸ்வேர்டு ஆக்சஸ் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அதாவது வந்து தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி யாருமே உள்ளே வர முடியாது. இதெல்லாம் வந்து ஃபாரினில் இருக்க சிஸ்டம்ஸு இன்றைக்கி நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்கிறது பெரிய விஷயங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லாபி மெயின் டோரு அது எவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து எவ்வளோ லாக் சிஸ்டம் சொல்லுவாங்க. 2 விதமாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பாஸ்வேர்டு இருங்க ஓப்பன் பண்ணிடுறேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் இது பண்ணிக்கலாங்க. வாங்க உள்ள. ஏய் ஒரு நிமிஷம் இரு. நீ அப்பார்ட்மெண்ட் தானே வீடியோ எடுத்து தான் கூப்பிட்டு வந்துருக்கிற இல்லை ஏதாவது ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறியா? அப்பார்ட்மெண்ட் தானே இது. உள்ளே வாங்க நான் காட்டுறேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லாபி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. சேர் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ ப்ரீமியமான ஃபீலு எப்பா செம்மையாக இருக்குது. வால் முதல் கொண்டு பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டு இந்த பாரு லிஃப்ட்டு ஃபுல்லாகவே இந்த லாபி ஏரியா இவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டு மார்பிள்ஸும் போட்டு இழைச்சி வச்சுருக்குறாங்க. செம்ம அழகாக இருக்குது. லிஃப்ட்டு கூட ஜான்சன் பிராண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஃப்ளோருக்கு 3 வீடு தாங்க. இப்போ நம்ம பார்க்க போது 3 BHK வீடு. இன்னொரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே இங்கெல்லாம் எல்லாமே கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை ஃபுல்லாகவே கிரானைட் தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு காமன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் எல்லாமே மார்பிள்ஸு அண்ட் கைப்பிடிகள் எல்லாமே SS தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ப்ரைவசி ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஃப்ளோருக்கு 3 வீடு தான் இருக்குது. பாருங்கள் ஒவ்வொரு வீடும் அழகாக என்ட்ரன்ஸ் எல்லாமே தள்ளி இருக்குது. வேறு ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஆப்போசிட்லாம் வீடு இல்லை பாருங்கள். ஒரு வீடு இந்த சைடில் இருக்குது, இன்னொரு வீடு அந்த லாஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு வீடு இந்த சைடில் இருக்குது. இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியும். நல்ல ஒரு ப்ரைவசி ஃபீல் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்குது. ஒரு ஃபீல் குட் அந்த ஃபீலுமே கொடுக்குது. அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் ஒவ்வொரு விஷயம் டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. இந்த லேந்தர் கூட பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அண்ட் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் வீடு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1375 ஸ்கொயர் ஃபீட். உங்களுக்கு உள்ளே வாங்க ஒரு சூப்பரான விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே பார்த்தோம் இல்லைங்களா இந்த டோர் ஃபோனு இப்போ பாருங்கள் கீழே இருக்கிறது அப்படியே அந்த லாபி ஏரியா உங்களுக்கு கிளியராக வியூ ஆகுது. நீங்கள் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம், எல்லா ஆக்சஸும் பண்ணிக்கலாம். அதுவும் பிராண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேனசோனிக் பிராண்டுங்க. அண்ட் இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஏரியா இது அழகாக வந்து நேச்சுரல் ஸ்டோனில் அழகாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இங்கே நீங்கள் ஒரு அழகான சின்ன வாட்டர் ஃபவுண்டேஷனு இல்லை நமக்கு பிடிச்ச சாமி படம் அந்த மாதிரி கூட அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபுல்லாக வீடு நம்ம லிவிங் கம் டைனிங் ஏரியாவில் இருக்கிறோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் எல்லாமே எவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சர்ஃபேஸ் லைட்டு எல்லாமே எவ்வளோ அழகாக நல்லா க்ளோவாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்கான சுவிட்சஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அழகாக நீங்கள் இன்டீரியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு பெயிண்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் போட்டுட்டு பட்டி ஃபினிஷ்டு ஏஷியன் பெயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 பெட்ரூம் சொல்லியிருந்தேன். முதல்ல நம்ம லிவிங் ஏரியா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதுவே நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஷோபா யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல அழகாக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல் கொடுத்துருக்காங்க கஜாரியா பிராண்டு. அண்ட் இதுவுமே வந்து ஃபிட்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிரிண்டிங் தாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவேன்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்றதுக்காகவே வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்போ நான் நோட் பண்ண விஷயம் இங்கே கிட்ட வாங்க நான் சொல்லியிருந்தேன் ஃபுல்லாகவே வந்து ரெட் பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆதாரம் பார்த்துக்கோங்க. ரெட் பிரிக்ஸ் தான் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வாட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு மெட்ரோ லைனும் சரி அப்புறம் வந்து போர்வெல் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைன் அழகாக வேறு எதுவும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜன்னல் வென்டிலேஷனுக்கு 2 சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக டில்ட் டைப்பில் வந்து யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் ஃபுல்லாகவே இந்த மஸ்கிட்டோ நெட்டு கூட அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக லேப்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் 4 சீட்டர் 6 சீட்டர் டேபிள் கூட போட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸு. உங்களுக்கு ஒரு ட்ரெண்டியான வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு கோல்டன் கலரில். 3 பெட்ரூம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பெட்ரூமாக நம்ம பார்த்துடலாம். இது வந்து பாருங்களேன் அழகாக இது டைல் எல்லாமே கிளாஸி ஃபினிஷு. ஸோ உங்களுக்கு அந்த லைட்டுக்கு அதுக்கும் ரொம்பவே அழகாக க்ளோ ஆகுது. வாங்க பெட்ரூம் பார்த்துடலாம்.
பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கிங் சைஸ் கார்டு தாராளமாக போட்டுக்கலாம். அந்த ஸ்பேஸ் பக்கவாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அழகாக வந்து லேப்டும் இந்த பெட்ரூமில் அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஜன்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி விண்டோ டில்ட் டோரில் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ மெஷ் அதையும் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி கிரில்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கிரானைட் போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பார்த்துடலாம். அண்ட் நான் அங்கேயே சொல்லணும்னு நினச்சேன், இது வந்து ஃபுல்லாகவே டோர்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் WPC டோர்ஸ் தாங்க கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸ் நான் சொன்னேன் ஆன்டி ஸ்கிட் டைல், கஜாரியா டைல் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், சும்மா கொடுக்கணும் தான் ஃபுல்லாகவே வந்து ரூஃப் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் டைல் கவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் வேறு ஆஸ்பெக்டில் வேறு டிசைனில் கவர் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலாக நான் சொல்லிட்டேன், எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு ஜாகுவாரில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அழகாக வந்து ஒரு மிரர் மாட்டிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவிங்க்கு அழகாக வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்ல 2வது பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெட்ரூமே வந்து ஏசி போட்டு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி விண்டோ தான். வாங்க 3வது பெட்ரூம் பார்த்துக்கலாம். அழகாக உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க உங்கள் அப்பா அம்மாக்குன்னு சொல்லிட்டு 3 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டிங் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு பெரிய விண்டோ ஃபுல்லாகவே யூபிவிசி விண்டோங்க. உங்களுக்கு அழகாக சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியும் விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பால்கனி வியூ, ஸ்ட்ரீட் வியூ. அண்ட் இந்த சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பெட்ரூமே ஏசி போட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கேயும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான வீடு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்குற அந்த முக்கியமான அம்யூனிட்டிஸோட இந்த வீட்டை வந்து நமக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஜேடி ஹோம்ஸு. இந்த வீட்டில் பிடிச்ச விஷயம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி தான். அழகாக வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் டில்ட் டோரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்து வேடிக்கை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரும் வந்து கொஞ்சம் லோவாக தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்கு கிரில்லும் போட்டிருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் அது, எனக்கு மசாலா பிடிச்சிருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க மொட்டை மாடி ஓப்பன் டெரஸ் பார்த்துடலாம். வீடியோ இன்ட்ரோலே காட்டியிருப்பேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். மேலே மொட்டை மாடி வரைக்குமே வந்து லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியறது இல்லை, பட் இவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஈவினிங் டைமில் லிஃப்ட் ஏறி காலார மொட்டை மாடிக்கு வந்துடலாங்க. ஒரு ஓப்பன் டெரஸ், ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கே வந்து அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு, ஒரு ரூஃப் டாப் கார்டன் ஃபீல் இருந்துச்சு. பட் உங்களுடைய சொந்த வீட்டோட மொட்டை மாடி இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அழகாக கீழே கொடுத்துருக்க இந்த கிராஸ் மீட் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட்ஸ்கேப் கார்டனுக்காக அவங்க ரெடி பண்ணியிருக்க பார்த்து சிட்டியோட வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் ரெஃப்ராஜிக் பாத்துன்னு சொல்லுவாங்க இது. அதாவது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம 8 வடிவில் இதில் நடக்கலாங்க. ஓகேங்களா, நம்ம நடக்கும்போது நம்ம நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து, ஏன்னா அந்த ஃபுல்லாக அந்த கல்லாம் போட்டுருக்காங்க இல்லையா, அந்த நர்வ் சிஸ்டத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்களுக்குலாம் ஈவினிங் டைமில் அழகாக யாரோட துணையும் இல்லாமல் ரிலாக்ஸாக லிஃப்ட் ஏறி வந்து சின்ன ஒரு வாக்கிங் அழகாக பண்ணலாம். அடுத்து 2வது அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸிபோன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன அழகான ஹாட்டு, ஒரு ஓப்பன் ஏர் தேட்டரு. அதாவது வந்து உங்கள் ஃபேமிலியோட ஈவினிங் டைமில் அழகாக சிட்-சாட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். நான் இப்போ வீடியோ எடுத்துருக்கேன்ல, இது ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம எடுக்கும்போதே நான் ஆல்ரெடி ஆக்குபைட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ஃபேமிலி கூட வந்து அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன ஏர் தேட்டருங்க. அழகாக வந்து ஸ்க்ரீன் இருக்குது. நைட் டைமில் ஏதாவது மூவி ப்ளே பண்ணிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா வைப் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று சூப்பரான விஷயங்க, வாங்க காட்டுறேன். ஜக்கூசி. நான் வீடியோ எடுக்கிற மோடில் இருக்கிறேன், அதனால் வந்து என்னால் இப்போ குளிக்கலாம் முடியல. பட் ஆனால் வந்து இங்கே பிளாட் வாங்குறாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க அழகாக வந்து அவங்க குழந்தைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதுவும் வந்து ஒரு சிட்டியோட ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான அம்யூனிட்டிஸோட கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க.
இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டெரஸில் 2 பார்ட்டிஷனாக அழகாக பிரிச்சிருக்காங்க. அழகாக ஒரு ப்ரீமியமான என்டர்டைன்மெண்ட் லோனு. இன்னொரு டைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு துணி காய வைக்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்காக அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டெரஸ் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸே வந்து அழகாக 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருந்தாங்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த ஒரு பார்ட்டிஷன் ஃபுல்லாக சூப்பராக என்டர்டைன்மெண்ட் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வெதர் கோட் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க, ஒயிட் டைலு. நான் ஒரு லேட் ஈவினிங் தான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஈவினிங் டைமில் எவ்வளோ ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு சைடில் ஈசிஆர், இன்னொரு சைடில் ஓஎம்ஆர். அண்ட் இங்கே வாங்க நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது இல்லைங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎல்எஃப் ஐடி ஹப், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு. அவங்களுடைய இந்த சைடில் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது இல்லைங்களா, ஜூம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஒயிட் கலர் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டலு. அதுக்கு பக்கத்து பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலேயின் ஹோட்டலு. இந்த சைட்லேயும் பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பில்டிங்ஸ் தாங்க. ஃபுல்லாகவே ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 BHK வீடோட ரேட் இப்போ பார்த்துடலாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 crores வந்து கோட் பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷனில் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அம்யூனிட்டிஸ் ரொம்பவே நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லிமிடெட் யூனிட்ஸ் இருக்குது, இவ்வளவு சீக்கிரமாக ஆக்குப்பையும் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களை மறந்துடாதீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா JDM நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணுறாதீங்க.